தொடர்கின்றது. கடவுள் யார்? பல நல்ல உள்ளம் கொண்ட நல்ல சிறந்த இந்திய சீர்திருத்தவாதிகள் பலர் மேலும் மேலும் எதிர்த்து போராடிக்கொண்டே இருந்தார்கள். பல சிறப்புமிக்க தலைவர்களை சிறைச்சாலையிலும் பல கொடுமைக்கும் உள்ளாக்கினார்கள். எதற்கும் அஞ்சாமல் எந்த வேதனையிலும் இந்திய மக்கள் நல்லுள்ளம் கொண்ட அனைவரும் கோஷமிட்டு வெள்ளையர்களை வெளியேறுங்கள் என தங்களுடைய வார்த்தைகளால் கோஷமிட்டார்கள். இந்திய மக்களுக்கே வெள்ளையர்களே வெளியேறுங்கள் என பெரும் போராட்டத்தில் நல் உள்ளங்கள் புறப்பட்டன. எம் நாட்டிற்குள்ளேயே அரசை ஆட்சி புரிகின்றீரே என போராட்டங்கள் வலுப்பெற்று கொண்டே இருந்தது. ஆங்கிலேயர்கள் இந்தியர்கள் மீது துப்பாக்கி சூடுகள் நடத்தி கூட பல இந்தியர்கள் இறந்த போதும், ஜாலியன் வாலாபாக் படுகொலை எல்லாம் நிகழ்ந்த போதும் இந்தியர்கள் தங்களுடைய போராட்டத்திலிருந்து ஒரு துளி கூட தன்னுடைய நிலையிலிருந்து மாறவில்லை. ஏராள மக்கள் இறந்ததோடு இந்திய மக்களும் பலர் ஆங்கிலேயரோடு சேர்ந்து கொண்டுதான் இந்தியாவிற்கு சதி செய்து கொண்டிருந்தார்கள். இவ்வேளையிலே துணிந்து இருந்த இந்திய வீரர்களுக்கு ஆங்கிலேயர்கள் சுதந்திரம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவ்வேளையில் சுதந்திரம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற அவ்வேளையிலே சுதந்திரத்துக்கு முழுதும் பாடுபட்ட காந்தியை கொல்லுவதற்கு கூட நம்ம இந்தியர்கள் தயங்கவில்லை. போராட்டத்தின் வலுப்பெற்று அமைதியான போராட்டமாக இருந்த போதிலும் நமது இந்தியா வெற்றி பெற்று சுதந்திர போராட்டத்தில் சுதந்திரத்தை வெற்றி கொண்டது. அவ்வேளையில் இந்தியர்களாலேயே காந்தியை கொன்றார்கள். மேலும் இன்னும் நம்முடைய அரசு எப்படி செயல்பட்டது என்பதை நாளை பார்ப்போம்.